திருவழிபாடு ஆண்டின் 8ஆம் வாரம் திங்கட்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். ஆண்டவரில் அகமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பண்ணிசைத்து அவரை புகழ்வோம். பாசுரம். சிறந்த ஒளியை அளிப்பவரே, இறந்தது இரவின் காலமிதோ, பிறந்தது மீண்டும் புது பகலே. பரந்தவும் பரிவினை புகழ்கிறோம், உலகின் உண்மை ஒளி நீரே. சில கால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று, நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே. பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய், பகலும் ஒளியும் நீர்தாமே. அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து, அகையிருள் அகல செய்வீரே. அடங்கா எம் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர். தூய எம் உடலை ஆவியால் நிரப்பி, கோவிலாய் இதை நீர் மாற்றிடுவீர். கிறிஸ்துவே, உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசு ஓற்றும் மூவருக்கும் ஈரில்லா புகழ் எக்காலமுமே. ஆமேன். ஆண்டவரே, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீ உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றே, மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றே. ஏனெனில் 1000 ஆண்டுகள் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உம் பார்வையில் உள்ளன. வெள்ளமென மானிடரை நீ வாரி கொண்டு செல்கின்றீர். வைகரையில் மறைந்துவிடும் கனவு போலவும் செழித்து முளைக்கும் புல் போலவும் அவர்கள் ஆவார்கள். காலையில் அது தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் அது வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம், உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர், மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளிமுன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்து விட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. அவற்றில் பெரும்பகுதியோ துன்பமும் துயரவுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் யார்? உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் யார்? எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், ஞானமிகு உள்ளத்தை அப்பொழுது பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக எம்மை மகிழ செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தன் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும்.
எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். ஆண்டவரே, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளியும். உலகின் எல்லைகளிலிருந்து ஆண்டவரின் புகழை எடுத்து சொல்லுங்கள். உலகின் எல்லைகளிலிருந்து ஆண்டவரின் புகழை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகின் எல்லையெங்கும் அவர் புகழ் பாடுங்கள். கடலில் பயணம் செய்வோரே, கடல் வாழ் உயிரினங்களே, தீவு நாடுகளே, அவற்றில் குடியிருப்போரே, அவரை போற்றுங்கள். பாலை நிலமும் அதன் நகர்களும், கெதாரியார் வாழ் ஊர்களும் பேரொளி எழுப்பட்டும். சேலா வாழ் மக்களும் மகிழ்ந்து பாடட்டும். மலைகளின் உச்சியிலிருந்து அவர்கள் ஆர்ப்பரிக்கட்டும். அவர்கள் ஆண்டவருக்கு மாட்சி அளிப்பார்கள். அவர் புகழை தீவு நாட்டினரிடையே அறிவிப்பார்கள். ஆண்டவர் வலியோன் என புறப்பட்டு செல்வார். போர் வீரரைப் போல தீராச்சினம் கொண்டு எழுவார். உரத்த குரல் எழுப்பி முழக்கமிடுவார். தம் பகைவருக்கு எதிராக வீரத்துடன் செயல்படுவார். வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன். அமைதியாயிருந்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகின்றேன். பெருமூச்சு விட்டு திணறுகின்றேன். மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குவேன். அவற்றின் புல் பூண்டுகளை உலர்ந்து போக செய்வேன். ஆறுகளை திட்டுகளாக மாற்றுவேன். ஏரிகளை வற்றி போக செய்வேன். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழிநடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்கு செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. உலகின் எல்லைகளிலிருந்து ஆண்டவரின் புகழை எடுத்து சொல்லுங்கள். உலகின் எல்லைகளிலிருந்து ஆண்டவரின் புகழை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் ஊழியரை, அவரை போற்றுங்கள். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களை, நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் உள்ளவர்களை, ஆண்டவரை புகழுங்கள். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். யாக்கோப்பை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இஸ்ரேலை தனி சொத்தாக தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நம் தலைவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் அனைத்து ஆழ் பகுதிகளிலும் தாம் விரும்பும் யாவற்றையும் ஆண்டவர் செய்கின்றார். பூ உலகின் கடை எல்லைகளிலிருந்து மேகங்களை அவர் எழச் செய்கின்றார். மழை பெய்யும்படி மின்னலை உண்டாக்குகின்றார். காற்றை தம் கிடங்குகளிலிருந்து வெளிவர செய்கின்றார். எகிப்தியரின் தலைப்பெயர்களை அவர் தாக்கினார். மனிதர் கால்நடைகளின் தலைப்பெயர்களை அவர் அழித்தார். எகிப்து நாடே, உன் நடுவில் பார்வோனையும் அவனுடைய எல்லா ஊழியர்களையும் தண்டிக்குமாறு அடையாளங்களையும் அருள் செயல்களையும் அவர் நிகழ செய்தார். பல்வேறு இனத்தவரை அவர் தாக்கினார். வலிமை வாய்ந்த மன்னர்களை அவர் கொன்றார். எமோரியரின் மன்னனாகிய சீகோனையும் பாசானின் மன்னனாகிய ஓகையும் கானானின் எல்லா அரசுகளையும் அழித்தார். அவர்கள் நாட்டை தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு உரிமை சொத்தாக சொந்த உடைமையாக கொடுத்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். ஆண்டவரின் கோவிலுள் நிற்பவர்களே, ஆண்டவரின் பெயரை புகழுங்கள். யூதித் நூலிலிருந்து வாசகம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனெனில் நம் மூதாதையரை அவர் சோதித்தது போல் நம்மையும் சோதிக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்தார் என்பதையும், யாக்கோப் தம் தாய்மாமன் லாபானின் ஆடுகளை வட மெசபொத்தாமியாவில் மேய்த்து கொண்டிருந்த போது அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் எண்ணி பாருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. அவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். நேர்மையாளர்களை ஆண்டவரில் அகமகிழுங்கள், ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே. முதல் வாசகம். யோபு நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார்.
சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்போது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோளுக்கு தோள் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பர். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும். அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார். சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான். அவன் யோபை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார். அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. அப்போது யோபின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிபாசு, சூகாவை சார்ந்த பில்தாது, நாமாவை சார்ந்த சோப்பார் ஆகியோர் தம்மிடத்திலிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலையிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய துயரின் மிகுதியைக் கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. 2ஆம் வாசகம். ஆண்டவரின் கரத்தினின்று நன்மையை பெற்றிருக்கும் நாம் தீமையை மட்டும் ஏன் தாங்கிக் கொள்ளக்கூடாது? திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் யோபை குறித்து அளித்த ஒழுக்க முறைமையான சிந்தனைகள். உள்ளார்ந்த ஞானத்தின் செல்வங்களை சின்னப்பர் தன்னகத்தை கண்டிருந்தும் அவரது சொந்த உடலின் அழிவை காணும்போது இங்கனம் சொல்வதற்கு உந்தப்பட்டார். மட்கலங்களில் இப்புதையலை நாம் பெற்றுள்ளோம். பேறு பெற்ற யோபை பொறுத்தவரை இந்த மட்கலம் வெளியே வெடிப்புள்ள காயங்களை உணர்ந்தது, உள்ளேயோ ஞானம் என்னும் புதையலானது பத்திரமாகவும் முழுமையாகவும் இருந்தது. ஏனெனில் வெளியே அவரது உடல் வேதனையில் இருந்தது, ஆனால் உள்ளேயோ ஞானம் என்னும் புதையலினின்று புனிதமான எண்ணங்கள் வெளியேறின. ஆண்டவரின் கரத்தினின்று நன்மையை பெற்ற நாம் தீமையை மட்டும் ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது? இங்கே குறிப்பிடப்படும் நன்மை இறைவனது தற்காலிக அல்லது நித்திய கொடைகளை குறிக்கின்றது. இங்கே குறிப்பிட்டுள்ள தீமை நிகழ்காலத்தின் கசைகளை குறிக்கின்றது. இதை குறித்தே ஆண்டவர் இறைவாக்கினர் வாயிலாக கூறினார். நாமே ஆண்டவர், நம்மை தவிர வேறு எவரும் இல்லை. நாமே ஒளியை உருவாக்குகின்றோம், இருளையும் படைக்கின்றோம். சமாதானத்தை ஏற்படுத்துபவர் நாமே, தீமையை படைப்பவரும் நாமே. நாமே ஒளியை உருவாக்குகின்றோம், இருளையும் படைக்கின்றோம். ஏனெனில் வெளிப்புறத்தில் இவ்வாதைகள் வேதனை என்னும் இருளை படைத்தாலும் உட்புறத்தில் அறிவானது மனத்தின் நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது, மனத்தில் ஒளியை ஏற்படுத்துகின்றது. சமாதானத்தை ஏற்படுத்துபவர் நாமே, தீமையை படைப்பவரும் நாமே. ஏனெனில் நமக்காக முறையாக படைக்கப்பட்டிருந்தும் சாதாரணமாக விருப்பப்படாமல் இருப்பவை நமக்காக தீமையாகவோ கசையாகவோ மாறும்போது நமக்கு மீண்டும் இறைவனோடு சமாதானம் வழங்கப்படுகிறது. பாவத்தின் வழியாகவே நாம் இறைவனுக்கு எதிராகின்றோம். ஆகவே கசைகள் வழியாக அவரது சமாதானத்திற்கு நாம் திரும்புவது பொருத்தமானதே. இவ்வகையில் நன்மையாக படைக்கப்பட்ட அனைத்தும் நமக்கு வேதனையின் ஊற்றாக மாறும்போது
பண்படுத்தப்பட்ட மனிதனின் மனம் தாழ்ச்சியோடு புதுப்பிக்கப்படும். அவனது படைப்பாளரோடு சமாதானத்தை மீண்டும் அது அடைந்திடும். தன் மனைவியின் நச்சரிப்பை யோபு சாதுரியமாக எங்கனம் சந்திக்கிறார் என்பதை யோபின் வார்த்தைகளில் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவரின் கரத்தினின்று நன்மையை பெற்ற நாம் தீமையை மட்டும் ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது? இடர்களின் காலத்தில் நம்மை படைத்தவர் நமக்களித்த கொடைகளை நாம் நினைவு கூர்வது கசைகளில் பெருத்த ஆறுதலை தரும். நம்மை பாதுகாத்து பராமரித்த கொடைகளை நாம் விரைவாக நினைவு கூர்ந்தால் நம்மை மேற்கொள்ளும் சோகம் நம்மை உடைத்திடாது. ஏனெனில் செழுமையின் நாளில் வேதனையை மறந்திடாதே, வேதனையின் நாளிலோ செழுமையை மறந்திடாதே என்று எழுதப்பட்டுள்ளது. ஏனெனில் இறைவனது கொடைகளை பெற்ற ஒரு மனிதன் அவனது வேதனைகளை மறந்தால் அவனது அளவிற்கு அதிகமான மகிழ்ச்சியால் அவன் வீழ்ச்சியுறுவான். இதற்கு மாறாக கசைகளால் காயமுற்ற ஒரு மனிதன் அவன் பெற்ற ஆசீர்வாதங்களை பற்றி பற்றிய எண்ணத்தினால் சற்றும் ஆறுதல் அடையவில்லை என்றால் அவன் மிகவும் சோர்ந்து போகின்றான். எனவே இருதரப்பு எண்ணங்களும் ஒன்றிணைய வேண்டும். இவ்வாறு ஒன்று இன்னொன்றை ஆதரிக்கும். கொடையின் நினைவு வேதனையின் வலியை குறைத்திடலாம். வேதனையை பற்றிய பயமும் முன்னறிவிப்பும் கொடையின் மகிழ்ச்சியை மாற்றிடலாம். எனவே தன் காயத்தின் மத்தியில் தன் ஆன்மாவின் தொய்வை மிருதுவாக்க விரும்பும் யோபு வேதனைகளை அனுபவிக்கும் போதும் தான் பெற்ற இன்பகரமான கொடைகளை சீர்தூக்கி பார்க்கின்றார். ஆண்டவரின் கரத்தினின்று நன்மையை பெற்ற நாம் தீமையை மட்டும் ஏன் பொறுத்து கொள்ளக்கூடாது? திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் யோபை குறித்து அளித்த ஒழுக்க முறைமையான சிந்தனைகள். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். எல்லாம் வல்ல தந்தையே, விண்ணகம் உமது மேன்மையை கொள்ள இயலாது. இருப்பினும் உம்மகன் வழியாக நாங்கள் சொல்ல கற்றுக்கொண்டதாவது: தந்தையே, உமது ஆட்சி வருக. பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை புகழ்கிறோம். எல்லா மக்களின் உள்ளங்களிலும் திருப்பெயர் தூயது என போற்றப்படுவதாக. தந்தையே, உமது ஆட்சி வருக. இன்று நாங்கள் விண்ணகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை வாழ உதவியருளும். இவ்வுலகில் திருவுளத்தை நிறைவேற்ற எங்களை தயார் செய்தருளும். தந்தையே, உமது ஆட்சி வருக. நீர் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீர். அதுபோல இந்நாளில் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் மனதிடனை தாரும். தந்தையே, உமது ஆட்சி வருக. தந்தையே, எங்கள் சோதனைகளில் எங்களோடு இருந்தருளும். நாங்கள் உம்மை விட்டு பிரிய விடாதையும். தந்தையே, உமது ஆட்சி வருக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. கடவுளாகிய ஆண்டவரே, பூமியை கை கொண்டு அதனை பயிரிடுமாறு மனிதனிடம் அதனை ஒப்படைத்தீர். அவர்களுடைய நன்மைக்காக கதிரவனையும் ஒளிர செய்தீர். உமது மாட்சிக்காகவும் எங்களை அடுத்திருப்போரின் நலன்களுக்காகவும் நாங்கள் நம்பிக்கையுடன் பணிபுரிய எங்களுக்கு இன்று உமது அருளை தந்தருளும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.